Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம கிரியேட்டிவ் சேனல்ல இந்த மல்லிகை பூச்சரம் எப்படி பின்றதுன்னு பார்க்க போறோம். ரெண்டு சைஸ்ல இன்னைக்கு நான் பின்னி காமிக்க போறேன். ரொம்ப சிம்பிளா போட்டுடலாம். நீங்க ஃபர்ஸ்ட் 5 நிமிஷம் வீடியோ பார்த்தாலே போதும். இந்த மாலையை நீங்க ஃபுல்லாவே பின்றதுக்கு கத்துக்கலாம். இந்த மாலை பின்றதுக்கு நமக்கு உயரம் அதிகமா தேவைப்படாது. மெல்லிசா பின்னன இந்த ரெட் கலர் பூ மாலையை பாருங்க. குழந்தையோட தலைக்கு ஹெட் பேண்ட் மாதிரி வச்சிருக்கேன். ரொம்ப அழகா வந்திருக்கு. இந்த மாதிரி மெத்தடில் இந்த மல்லிகை பூ மாலை வந்துட்டு பின்னுனா எப்படி இருக்கும்னு நான் பின்னி பார்த்துருக்கேன். இனி ஃப்யூச்சரில் வர வீடியோஸில் நம்ம வாசப்படிக்க தோரணம் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி டெக்கரேஷன் ஐட்டம்ஸ்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நியூ ஐடியாஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மல்லிகை பூ மாலை பின்னி வச்சுருக்கேன் இல்லையா, இதுலேயே என்ன மாதிரி டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் பண்ணலாம், இல்லை இதை வச்சு இன்னும் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது ஐடியா தோணுச்சுன்னா உங்களோட ஐடியாவை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மல்லிகைப்பூ மாலை பின்னுறதுக்கு மொத்தம் 4 ஒயர் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். 3 சாண்டில், ஒரு ரெட் கலர் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஒயரும் 12 அடி கட் பண்ணி வச்சுருக்கேன். 12 அடி ஒயரில் இந்த பூ மாலை பின்னும்போது இந்த மாதிரி 1 அடிக்கு மாலை நமக்கு கிடைக்கும். உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 2 அடிக்கு வேணும்னா அது அப்படியே 24 அடிக்கு நீங்கள் ஒயர் எடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த ரெண்டு ஒயராக எடுத்து 2 நாட் போட போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 ஒயரையும் இப்போது சரி பாதியாக மடித்து வச்சுருக்கேன். இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். ரெண்டு ஒயரை பாக்ஸ் நாட் போட்டாச்சு. இப்போ இன்னும் 2 ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். இதையும் சரி பாதி மடித்து வச்சுருக்கேன். இது வந்துட்டு ஒரு ரெட்டும் ஒரு சாண்டலும் வச்சு இந்த இடத்துல நம்ம நாட் போடுறோம். ஒரே ஒரு ரெட் கலர் ஒயர் மட்டும்தான் வச்சு போட்டிருக்கோம். இடையில அந்த சாண்டலோட ரெட் கலர் கலந்தா மாதிரி வருது பாருங்கள், அதுக்காக. இப்போ இந்த 2 நாட்டையும் பக்கத்தில் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே கிராஸ் ஆகிற இடத்துல இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுக்கலாம். 4 நாட் மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி பாக்ஸ் நாட் போட போகிறோம். அடுத்து நம்ம மல்லிகைப்பூ நாட் தான் போடுவோம். இந்த நாட் பின்னியாச்சு. அப்படியே திருப்பிக்கலாம். திருப்பிக்கிட்டு இந்த இடத்துல கிராஸ் ஆகுது இல்லையா, இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். பாக்ஸ் நாட் எங்கே வரும்னா இந்த மல்லிகைப்பூ இங்கே போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு 4 நாட்டு வருது இல்லையா, இந்த மாதிரி வரும். அடுத்து நம்ம ஃபுல்லாகவே ஜாஸ்மின் நாட் மட்டும்தான் போட போகிறோம். இப்போ இங்கே 2 ஒயர் ஒரே டைரெக்ஷனில் போகுது இல்லையா, இந்த மாதிரி நம்ம நாட் போட்டுக்கலாம். ஒரு சுத்துக்கு வந்துட்டு நமக்கு 4 நாட்டு மட்டும்தான் வரும். இங்கே கிளியராக தெரியும் பாருங்கள். 1 2 3 4 ஓகேவா. இங்கே கீழே 2வது ரோலையும் 1 2 3 4 இந்த மாதிரி ஒரு சுத்துக்கு 4 நாட்டு மட்டும்தான் வரும். இனி நம்ம ஜாஸ்மின் நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஜாஸ்மின் நாட் போடுறதுக்கு இந்த 2 ஒயர் போது பாருங்கள். 2 ஒயரையும் லெஃப்ட் சைடு மடிக்கணும். லெஃப்ட் சைடு மடிச்சுட்டு இந்த ரைட் ஹேண்ட் லூப்பில் இந்த லெஃப்ட் ஹேண்ட் லூப் எடுத்து இப்படி போடணும். போடும்போது என்ன ஆகும்னா இந்த 2 நாட்க்கு நடுவில் இந்த ரெட் கலர் ஒயர் இருக்கும். இந்த சாண்டல் ஒயர் பாருங்கள் இங்கே இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு இந்த ஒயரை எடுத்து இந்த சாண்டல் லூப்குள்ளேயே போடணும். இந்த ஒயர் எடுத்து அந்த லூப்குள்ளேயே போடணும். அடுத்து ரெட் கலர் ஒயர் 2 நாட்க்கு நடுவில் இருக்கும். இந்த ஒயரை எடுத்து 2 லூப்லேயும் போடணும். இதுதான் ஜாஸ்மின் நாட். போட்டுட்டு நாட்டை டைட் பண்ணணும். நம்ம பாக்ஸ் நாட் டைட் பண்ணுற மாதிரியே தான், கொஞ்சம் ஸ்லோவாக டைட் பண்ணணும். ஆனால் இந்த ஜாஸ்மின் நாட் டைட் பண்ணும்போது ரொம்ப டைட் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் லூஸாக இருந்தால் தான் அந்த ஜாஸ்மின் நாட் வந்துட்டு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். லைட்டாக அந்த பூ விரிஞ்ச மாதிரி இருக்கும். இப்போ இதே மாதிரியே இன்னும் 1 2 3 நாட் போடணும். இப்போ ஜாஸ்மின் நாட் போட வேண்டிய 2 ஒயரையும் லெஃப்ட் சைடு மடிக்கணும். மடிச்சுட்டு ரைட் ஹேண்ட் லூப்புக்குள்ளே இந்த லெஃப்ட் ஹேண்ட் லூப்பை இப்படி போடணும். போடும்போது இந்த ரைட் ஹேண்ட் ஒயர் 2 நாட்க்கு நடுவில் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு லெஃப்ட் சைடு அந்த ஒயர் எடுத்து அந்த லூப்புக்குள்ளேயே போடணும். இப்போ ரைட் சைடு ஒயர் 2 நாட்க்கு நடுவில் இருக்கும். இதை எடுத்து 2 நாட்லேயும் போடணும். இதுதான் ஜாஸ்மின் நாட். ஜாஸ்மின் நாட் போடும்போது இந்த நாட்டை ரொம்ப டைட் பண்ணாதீங்க. லைட்டாக விரிஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் இதுலேயே பேஸ்கெட் போட்டிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். நான் ஒரு ஜாஸ்மின் நாட் பேஸ்கெட்லேயும் இதுதான் சொல்லுவேன்.
ஜாஸ்மின் நாட் பேஸ்கெட் நிறைய போட்டிருக்கேன், அதுக்குன்னு தனியாக பிளேலிஸ்ட்டும் வச்சுருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க. இப்போ 3வது ஜாஸ்மின் நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். 2 ஒயரையும் லெஃப்ட் இப்படி மடிக்கணும். லெஃப்ட் மடிச்சுட்டு இந்த ரைட் ஹேண்ட் லூப்புக்குள்ளே லெஃப்ட் ஹேண்ட் லூப்பை இப்படி போடணும். போட்டுட்டு இந்த ஒயர் இது எடுத்து இந்த ஒரு லூப்புக்குள்ளே மட்டும் போடணும். போட்டுட்டு 2 நாட்க்கு நடுவில் இருக்கும் அந்த ஒயரை 2 லூப்புக்குள்ளேயும் போடணும். அவ்வளோதான். போட்டுட்டு நாட் டைட் பண்ணும்போது பொறுமையாக டைட் பண்ணுங்கள், ஏன்னா சிக்காயிரும். இந்த முட்டு மாதிரி வந்து நிற்கிது இல்லையா, பாக்ஸ் நாட் மாதிரி இல்லாமல் இப்படி முட்டு மாதிரி வர்றதுனால சிக்காரத்துக்கான சான்ஸ் இருக்குது. இப்போது இந்த இடத்துல இன்னொரு ஜாஸ்மின் நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். பிகினிங் ஸ்டேஜில் ஜாஸ்மின் நாட் போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பழகிடுச்சுன்னா ரொம்ப ஈஸியாக பாக்ஸ் நாட் போடுற மாதிரியே போட்டுடலாம். இப்போ 2த்தையும் லெஃப்ட் மடிச்சாச்சு. ரைட் ஹேண்ட் லூப்புக்குள்ளே இந்த லெஃப்ட் ஹேண்ட் லூப்பு போட்டாச்சு. இந்த ஒயர் எடுத்து இந்த ஒரு லூப்புக்குள்ளே மட்டும் போடுறோம். அப்புறம் இந்த 2 நாட்க்கு நடுவில் இருக்கிற இந்த ஒயர் இது எடுத்து 2 லூப்லேயும் போடுறோம். அவ்வளோதான் ஜாஸ்மின் நாட். போட்டுட்டு இந்த நாட்டை பொறுமையாக டைட் பண்ணணும். இந்த மாதிரி முறுக்கும் உள்ளுக்குள்ளே. இப்போ 4 நாட்டு பின்னியாச்சு. இப்போ நீங்கள் மாலை பின்னுறதுக்கு கற்றுக்கிட்டீங்க, அவ்வளோதான். இனி நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மாதிரி இந்த 2 ஜாஸ்மின் நாட்டுக்கு இடையில இந்த மாதிரி கிராஸ் ஆகும். இந்த கிராஸ் ஆகிற இடத்துலலாம் நாட் போட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மாலை வந்துட்டு இந்த மாதிரி வந்துடும். இப்போ 5 நிமிஷத்தில் பிளாஸ்டிக் ஒயரில் மல்லிகைப்பூ மாலை எப்படி பின்னுறதுன்னு உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பிகினர்ஸ்க்காக 2வது சுற்றில் நம்ம எப்படி ஜாஸ்மின் நாட் போடுறதுன்னு பார்க்கலாம். அப்படி கிராஸ் ஆகிற 2 ஒயரையும் லெஃப்ட் மடிச்சுட்டு ரைட் ஹேண்ட் லூப்பில் இந்த லெஃப்ட் ஹேண்ட் லூப்பை போட்டு இந்த ஒயர் எடுத்து அதோட லூப்புக்குள்ளேயே போடணும். போட்டுட்டு இந்த 2 நாட்க்கு நடுவில் இருக்கிற ஒயரை 2 லூப்லேயும் போடணும். அவ்வளோதான். இதை போட்டு முடிச்சுட்டு அடுத்து இந்த இடத்துல கிராஸ் ஆகும் பாருங்கள். 2 ஜாஸ்மின் நாட் இந்த மாதிரி இன்ட்டு மாதிரி கிராஸ் ஆகும். இந்த இடத்துல ஒரு ஜாஸ்மின் நாட் போடணும். 2 ஒயரையும் லெஃப்ட் சைடு மடிக்கணும். கிராஸ் ஆகிற 2 ஒயரையும் லெஃப்ட் சைடு இப்படி மடித்து ரைட் ஹேண்ட் லூப்பில் இந்த லெஃப்ட் ஹேண்ட் லூப்பை போடணும். இந்த ஒயர் எடுத்து இந்த ஒரு லூப்பில் மட்டும் போடணும். போட்டுட்டு 2 நாட்க்கு நடுவில் இருக்கிற ஒயர் எடுத்து 2 லூப்லேயும் போடணும். இப்போ 2வது சுற்றில் 2 நாட் பின்னியாச்சு. இப்படி திருப்பிக்கலாம். இப்போ 3வது நாட்டு இந்த 2 ஜாஸ்மின் நாட்க்கு நடுவில் இங்கே கிராஸ் ஆகும். இந்த இடத்துல ஒரு நாட் போடலாம். 2 ஒயரையும் இப்படி லெஃப்ட் மடிக்கிறோம். கிராஸ் ஆகிற 2 ஒயரை லெஃப்ட் மடித்து ரைட் ஹேண்ட் லூப்பில் லெஃப்ட் ஹேண்ட் லூப்பை இப்படி போடணும். இந்த ஒயர் எடுத்து இந்த ஒரு லூப்பில் மட்டும் போடணும். 2 நாட்க்கு நடுவில் இருக்கும் இந்த ஒயரை 2 லூப்லேயும் போடணும். போட்டுட்டு நாட்டை பொறுமையாக டைட் பண்ணுங்கள். இப்போது 2வது ரவுண்டில் 3 நாட் போட்டு முடிச்சாச்சு. இப்போ இப்படி திருப்பிக்கலாம். திருப்பிக்கிட்டு இந்த 2 ஜாஸ்மின் நாட்க்கு நடுவில் இந்த இடத்துல ஒரு நாட் போட போகிறோம். இது பார்த்திங்கன்னா மிக்ஸ்டு நாட்டாக வருது, ரெட்டும் சாண்டலும் சேர்ந்தா மாதிரி. 2 ஒயரையும் லெஃப்ட் சைடு இப்படி மடிக்கணும். ரைட் லூப்புக்குள்ளே லெஃப்ட் லூப்பை இப்படி போடணும். போட்டுட்டு இந்த ரெட் ஒயர் பாருங்கள், இந்த ஒயர் எடுத்து இந்த லூப்புக்குள்ளேயே போடுறோம். அப்புறம் 2 நாட்க்கு நடுவில் இருக்கும் இந்த ஒயரை எடுத்து 2 லூப்லேயும் போடணும். போட்டுட்டு இந்த நாட்டை பொறுமையாக டைட் பண்ணுங்கள். இப்போ போட்டு முடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, இந்த 2 நாட்க்கு நடுவில் இங்கே கிராஸ் ஆகும். அடுத்து இந்த 2 நாட்க்கு நடுவில் இந்த இடத்துல கிராஸ் ஆகும் பாருங்கள், இங்கே நாட் போடணும். இதே மாதிரி 3வது சுற்றுலையும் 4 நாட் நமக்கு வரும். இப்போ பிகினர்ஸ்க்காக 3வது ரவுண்டு எப்படி போடுறதுன்னு ஒரு முறை பார்த்துக்கலாம். 2வது ரவுண்டு ஜாஸ்மின் நாட் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கிராஸ் ஆகும்.
அந்த கிராஸில் வந்துட்டு 3வது ரவுண்டு நம்ம பின்னுறோம், வேறு ஒன்றுமே இல்லை. 3வது ரவுண்டு ஃபுல்லாக பின்னி முடிச்சதுக்கப்புறம் 3வது ரவுண்டில் இந்த மாதிரி கிராஸ் ஆகிற ஒயர்லாம் பிடிச்சி நாட் போட்டிங்கன்னா அந்த இடத்துல ஒரு ரவுண்ட் நமக்கு ஜாஸ்மின் நாட் வரும். இதே மாதிரியே பின்னிக்கிட்டே வந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஜாஸ்மின் நாட் இந்த மாலை வந்துட்டு பெருசாகிட்டே வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் உங்களுக்கு இந்த மாலை எப்படி பின்னுறதுன்னு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இப்போ 4வது ரவுண்டு 5வது ரவுண்டு பின்னி காமிச்சாலும் சேம் இதையே தான் பின்னி காமிக்க போகிறேன் இல்லையா, அதனால் இது வரைக்கும் நான் போதும்னு நினைக்கிறேன். இப்போ இதே மாதிரியே 5 ரவுண்டு போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். சேம் இதே மாதிரியே கிராஸ் ஆகிற இடத்துலலாம் நாட் போட்டு 10 ரவுண்டுக்கு அப்புறம் இந்த மாதிரி இருக்கும். 20 ரவுண்டு போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும். இப்போ 12 அடி ஒயரையும் ஃபுல்லாகவே பின்னி முடிச்சிட்டேன். ஒரு அடிக்கு இந்த மாலை வந்துட்டு வந்திருக்கு. இப்போது இதை விட மெலிசா பூ மாலை எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாம். இதை எதுக்காக நான் பின்னுறேன்னா குழந்தைங்களோட ஹெட்பேண்ட் டெக்கரேஷனுக்காக இதை நான் பின்னி காமிக்கிறேன். இதுக்கு வந்துட்டு இந்த பாக்ஸ் நாட் தான் போட போகிறோம். இதை மடிக்கிறத ஒரு பக்கம் சின்னதாகவே விட்டுக்கலாம். நம்ம முதல்ல வந்துட்டு சரிபாதியாக மடித்து போட்டோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் ஒரு பக்கம் சின்னதாகவே பண்ணிக்கலாம். இதை வந்துட்டு உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருவோம். இந்த மெலிசான மாலை பின்னுறதுக்கும் நமக்கு 4 ஒயர் தான் தேவைப்படும். ஒரு ஒயரும் 6 அடி மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். இதே மாதிரியே 2 பாக்ஸ் நாட் போட்டுக்கணும். 2 பாக்ஸ் நாட் போட்டதுக்கப்புறம் இங்கே மேலே இங்கே கிராஸ் ஆகும் பாருங்கள், பெரிய ஒயரில் மட்டும் தான் நாட் போடணும், சின்னதாக இருக்கிறதுல நாட் போட வேண்டாம். இந்த மாதிரி இங்கே மேலே இங்கே நாட் போட்டுக்கலாம். இதுலேயும் 4 நாட் மட்டும் நம்ம பாக்ஸ் நாட் போட போகிறோம், மீதி எல்லாமே ஜாஸ்மின் நாட் தான் போட போகிறோம். இங்கே பாக்ஸ் நாட் போட்டாச்சு. பாக்ஸ் நாட் போட்டுட்டு அப்படியே திருப்பிக்கலாம். திருப்பிக்கிட்டு இந்த இடத்துல நம்ம நாட் போடுவோம். இந்த மாதிரி போடுறதுலாம் என்ன ஆகும்னா நமக்கு ஒரு சுற்றுக்கு 2 நாட் மட்டும்தான் வரும். நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு சுற்றுக்கு 4 நாட் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி இதில் வந்துட்டு ஒரு சுற்றுக்கு 2 நாட் மட்டும் வரும், கொஞ்சம் மெலிசாக இருக்கும். இந்த மாதிரி பின்னுறதுனால என்ன ஆகும்னா நம்ம மல்லிகைப்பூ கையில் கட்டுவோம் இல்லையா தலைக்கு வைக்கிறதுக்கு, அந்த மாதிரி இருக்கும் இது. இப்போ அதே மாதிரி தான் இங்கே கிராஸ் ஆகிற இடத்துல நாட் போட போகிறோம். இது வந்துட்டு ஒரு சுற்றுக்கு 2 நாட் மட்டும்தான் வரும். சேம் இதே மாதிரி தான் ஜாஸ்மின் நாட் போடணும். ஜாஸ்மின் நாட் போடுறது உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த நாட் போட்டாச்சு. போட்டுட்டு இந்த பக்கம் திருப்பி இந்த இடத்துல கிராஸ் ஆகும், இந்த இடத்துல ஒரு ஜாஸ்மின் நாட் போடணும். இப்போ 2 ஜாஸ்மின் நாட் போட்டு முடிச்சாச்சு இல்லையா. இந்த 2 ஜாஸ்மின் நாட்டுக்கு நடுவில் இங்கே கிராஸ் ஆகிற இடத்துல இங்கே ஒரு ஜாஸ்மின் நாட் போடுவோம். போட்டுட்டு இதே மாதிரியே திருப்பி ஆப்போசிட்லேயும் கிராஸ் ஆகும், அந்த ஒயரை எடுத்து அந்த இடத்துல ஒரு ஜாஸ்மின் நாட் போடணும், அவ்வளோதான். இப்போ இது பின்னியாச்சு. இப்போ அப்படியே திருப்பிக்கலாம். திருப்பிக்கிட்டு இந்த இடத்துல கிராஸ் ஆகும். இப்போ நமக்கு ஒரு சுற்றுக்கு 2 நாட் மட்டும்தான் வருது இல்லையா. இந்த மாதிரி மெத்தடில் பண்ணும்போது நமக்கு மெலிசான ஒரு பூ மாலை வரும். ஸ்டார்டிங்கில் நம்ம நாட் எந்த மாதிரி போடுறோமோ அதே மாதிரி தான் இந்த பூ மாலை ஃபுல்லாகவே நமக்கு வரும். இப்போ 2 டைப்பில் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய ஜாஸ்மின் நாட் பேஸ்கெட் ஐடியாஸ் இருக்குது. 3 ஒயர் ஜாஸ்மின் நாட், இதே மாதிரி 2 ஒயர் ஜாஸ்மின் நாட்லேயும் பேஸ்கெட் நிறைய போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க்கு கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. 3 ஒயர் ஜாஸ்மின் நாட்டு இன்னும் கொஞ்சம் வந்துட்டு நல்லா பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பேஸ்கெட் எல்லாமே. இப்போ அடுத்து பாருங்கள், இந்த 2 நாட்க்கு நடுவில் இந்த இடத்துல 2 மட்டும் கிராஸ் ஆகுது. இந்த இடத்துலையும் நம்ம ஜாஸ்மின் நாட் போட்டுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எங்கெல்லாம் கிராஸ் ஆகுதோ அங்கெல்லாம் நம்ம நாட் போடுறோம், அவ்வளோதான். நம்ம ஸ்டார்டிங்கில் பாக்ஸ் நாட் எப்படி ஜாயின் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் இந்த பூசரம் வந்துட்டு நமக்கு வரும்.
இப்போ வந்துட்டு இது சும்மா போட்டு பார்க்கலான்னு தான் நான் போட்டு பார்த்தேன். ஃப்யூச்சரில் இதையே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி இன்னும் நிறைய மாதிரி மாடல்ஸ், டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் அதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நீங்கள் இது வரைக்கும் ஒயர் பேஸ்கெட் போட்டதில்லை அப்படின்னா மினி பேஸ்கெட் ஐடியாஸ் நிறைய இருக்குது. குட்டி குட்டி பேஸ்கெட் எல்லா நாட்ஸ்லேயும் நான் போட்டிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா பெரிய பேஸ்கெட் ஈஸியாக போட்டுடலாம். மினி பேஸ்கெட்டுக்கும் தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். பிளேலிஸ்ட்டில் பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதே மாதிரியே ஃபுல்லாகவே பின்னி முடிச்சிடலாம். எங்கெல்லாம் கிராஸ் ஆகுதோ அங்கெல்லாம் நீங்கள் ஜாஸ்மின் நாட் போடுறீங்க, அவ்வளோதான். ஃபுல்லாகவே போட்டு பார்க்கலாம். ஃபுல்லாகவே போட்டு முடிச்சாச்சு. போட்டு முடிச்சுட்டு இந்த மாதிரி ஒயர்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த ஒயர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுடலாம். பக்கத்தில் இருக்கிற நாட்டில் ஒன்றுக்குள்ளே ஒன்று இந்த மாதிரி சொருகி விட்டுருங்க. சொருகி விட்டுட்டு இந்த ஒயர்ஸ் எல்லாம் கட் பண்ணிடலாம். அவ்வளோதான், இந்த மாதிரி சொருகிடுங்க. இதை சொருகி முடிச்சதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா நீட்டிட்டு இருக்கு இல்லையா, இந்த ஒயர்ஸை கட் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரியே நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துலையும் அந்த ஒயர்ஸை ஒன்றுக்குள்ளே ஒன்று சொருகி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயர்ஸ் எல்லாம் கட் பண்ணி விட்டுடணும். இப்போ இந்த மாதிரி மெலிசான ஹெட்பேண்டு வச்சுருக்கேன். இதை விட மெலிசா கம்பி மாதிரி இருந்தாலும் ஓகே, கரெக்டாக தான் இருக்கும். இப்போ இந்த கேப்குள்ளே விட்டு இதுக்குள்ளே இப்படி திணிச்சு விட்டுக்கோங்க. இப்போது ரொம்ப ஈஸியாக இந்த மல்லிகை பூச்சரம் நம்ம பின்னுறதுக்கு கற்றுக்கிட்டோம் இல்லையா. இனி வர வீடியோஸில் நம்ம வாசப்படிக்கு இந்த மல்லிகை பூ மாலையிலேயே தோரணம் எல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.